ஒரு நாள் தூங்குறதுக்கு டைம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி இருக்கு கன்சீவா இருக்கும் போது. அந்த ஆசையை நிறைவேற்ற நாங்க எல்லாரும் ரெடியா இருப்போம். படுத்தா தூக்கம் வராது, அவ்வளவு கமிட்மெண்ட். எங்க அம்மா 10 நாள் அவளை கூட்டுருவா, நான் பாத்துக்கிறேன்பாங்க. இவங்க அம்மா இல்லம்மா விடுமா, நம்ம பாத்துக்கலாம், விடு, எதுவும் ஆக போறது கிடையாது, நீ ரெஸ்ட் எடும்பாங்க. இவளுக்கு கால் வலிக்கிறத தாண்டி நைட்டு படுத்துட்டு இருக்கப்ப இவ கால் அமுக்கிறப்ப எனக்கு அவ்வளவு வலி மனசு வலிக்கும். எனக்குலாம் சைக்காயிட்ட நான் ஒரு நிமிஷம் இவெல்லாம் உள்ள போறப்பெல்லாம் நான் ஓப்பனா சொல்றேனே, இப்ப வெளில வரப்போ நல்லபடியா வந்தா எனக்கு பெண் குழந்தை பிறந்தா 45 நாள் ஐயப்பனை பார்க்க வரேன்னு எப்படி வேண்டியிருந்தனோ அந்த மாதிரி என் மனைவிக்கு எந்த விதமான இது இல்லாம வந்தாக்கா முருகருக்கு அளவு குத்திருக்கேன்னு வேண்டுறேன். அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. எல்லாரும் போயிட்டுலாம் உட்காந்துக்கலாம். நான் அந்த வாசப்படியிலே கையில துண்டோட நின்றுகிட்டே இருந்தேன் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம். எனக்கு தான் தெரியும் அந்த வலி. அவ்வளோ ஒரு பதட்டமா இருந்துச்சு. அந்த 2 மணி நேரம் துண்டை கையிலே வச்சுட்டு இருந்தீங்களே, கையில வந்து குழந்தைய கொடுத்தாங்க, அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ஐயோ, நான் மறந்துட்டேன் உலகத்தையே. நான் உலகத்தையே 2 நிமிஷத்துக்கு உலகத்தை மறந்துட்டேன். 2 நிமிஷம் கழித்து என்னன்னானே ரீஸ்டார்ட் பண்ணிட்டு குழந்தைய அவங்க இருந்தவங்க கையில கொடுத்துட்டு என் மனைவி என்னன்னு பார்க்க போயிட்டேன். நான் பார்க்க வரவங்களாம் ரொம்ப குண்டா இருக்கீங்க சிஸ்டர், சீக்கிரமா weight loss அப்ப எங்க 20 நாள் தாங்க ஆச்சு பாப்பா பிறந்து, அதுக்குள்ள 20 நாள் எக்ஸ்போ பண்ணிட்டீங்களா? 1 மந்த்லயே போட்டோம். ஆனா எப்படி சிசேரியன் பண்ணி? அதுதான் அது எல்லாமே மேனேஜ் பண்ண சொல்றதே. நின்னதுல இருந்து பிறந்த வரைக்கும் இன்ன வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஓடிட்டே தான் இருக்கும். நினைச்ச வெயிட்டுக்கு இப்போ வந்திருக்கேன். இன்னும் என் டார்கெட்க்கு வந்து ஒரு 4 kg இருக்கு. இன்னும் இருக்கா? நல்லா ஒல்லி ஆயிட்டீங்க. இப்போ எவ்வளவு kgs லாஸ் பண்ணீங்க லாஸ்டா? எவ்வளவு 78 இருந்தேன், இப்போ வந்துட்டு கரெக்டா 57 இருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லா விமனுக்கும் இருக்க ஒரே கவலை, நான் வெயிட் ஏறிட்டேன். அது என்ன பண்ணீங்க சொல்லுங்க. மெயின் என்னன்னாங்க சுகர் கட் பண்ணணும். நான் ஆயில் சேர்த்துக்க மாட்டேன், ஆயில் ஃபுல்லா அவாய்ட் பண்ணிட்டேன். சப்பாத்தி எடுத்துப்பேன். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு கப் ரைஸ் எடுத்துக்கலாம். நான் அப்போ கூட வந்துட்டு ரைஸ் ஸ்கிப் பண்ணிட்டு சப்பாத்தி தான் எடுத்துப்பேன். பன்னீர், சிக்கன், அப்புறம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துப்பேன். மார்னிங் வந்துட்டு டிஃபனுக்கு பதில் வந்துட்டு ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். VQRA Wellness, Advanced Scientific Slimming, no pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream. சரி, இந்த பிரெக்னன்சி ஜர்னி உங்களுக்கு வந்து எப்படி போச்சு? என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்துச்சு? ஏன்னா நீங்க சொல்றீங்க, நான் வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நிக்க சொன்னா கூட நிப்பேன். என்னதான் வந்து நம்ம மென்டலி அப்படி இருந்தாலும் பிசிக்கலி நம்மளுக்கு ஒன்று இருக்குல்ல, கால் வீங்கும். அப்படி ஒரு நாள் தூங்குறதுக்கு டைம் கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி இருக்கு கன்சீவா இருக்கும் போது. ஏன்னா நிறைய பேர் பார்க்கும்போது நல்லா வந்துட்டு எப்படின்னா அம்மா மாமியார் எல்லாரும் வந்துட்டு நல்லா படுக்க வச்சுட்டு என்ன தேவையோ எல்லாமே எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க, எல்லாம் பார்ப்பாங்க. அவர்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணுவேன், அம்மா கிட்ட சொல்லி ஃபீல், எனக்கு ஒரு நாள் தூங்கணும்னு ஆசையா இருக்குமா, ஒரு நாள் ஃபுல்லா தூங்கணும்னு ஆசையா இருக்குமா, ஆனா என்னால முடியாது, எனக்கு அவ்வளவு கமிட்மெண்ட். எல்லாரும் ரெடியா தான் இருப்போம். அந்த ஆசையை நிறைவேற்ற நாங்க எல்லாரும் ரெடியா இருப்போம். படுத்தா தூக்கம் வராது, அவ்வளவு கமிட்மெண்ட். எங்க அம்மா 10 நாள் அவளை கூட்டுருவா, நான் பாத்துக்கிறேன்பாங்க. இவங்க அம்மா இல்லம்மா விடுமா, நம்ம பாத்துக்கலாம், விடு, எதுவும் ஆக போறது கிடையாது, நீ ரெஸ்ட் எடும்பாங்க. நானும் அது எல்லாத்தையும் சொல்லுவேன். ஆனா இவ கூட நான் ஒரு என்ன சொல்றது மாற்றான் மாதிரி ஒட்டியே போறோங்கிறதுனால எனக்கு தோண வர்றது கூட என்னால சொல்ல முடியாது. இந்த விஷயத்த செஞ்சா அந்த கமிட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுங்கிறப்போ நம்ம ஏன் அதை சொல்லணும், இவ செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இவளுக்கு கால் வலிக்கிறத தாண்டி நைட்டு படுத்துட்டு இருக்கப்போ இவ கால் அமுக்கிறப்போ எனக்கு அவ்வளோ வலி மனசு வலிக்கும். கால் ரொம்ப பெயினா இருக்கும், பேக்ல அப்படியே ஃபுல்லா வந்துட்டு பெயினா இருக்கும். ஏன்னா ஒன் டே ஃபுல்லா நின்னுகிட்டே இருப்பேன். இவங்களோட பெரிய ஆசையே குப்பரை படுத்துக்கிட்டு நல்லா 2 வாட்டி முதுகு அழுத்தி விட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். திரும்ப கூட முடியாது, அவ்வளோ பெயின் இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போனா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவாங்க, இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இன்ஜெக்ஷன் ரொம்ப போடக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. நம்மளால ஒரு நாள் கூட நிம்மதியா தூங்க முடியலையே அப்படின்னு அதுக்காக ஏங்கின நாட்கள் நிறைய இருக்கு. அப்படியே போச்சு, டெலிவரி ஆச்சு. அதுக்கப்புறமும் வந்துட்டு இப்போ வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கும். அது வந்துட்டு எனக்காக, என் ஃபேமிலிக்காகன்னு மட்டும் இல்லாம அடுத்த என்னுடைய குழந்தைங்களுக்காக. இப்போ நான் இருக்கேன்னா, இப்போ நான் வந்துட்டு 20 வயசு 25 வயசுல எனக்கு என்ன கிடைச்சதோ அதெல்லாம் என் பையனுக்கு இப்போ 8 வயசுலேயே கிடைச்சிருச்சு. அப்போ நான் இன்னும் ஓட ஆரம்பிக்கிறேன்னாக்கா அவன் 20 வயசுலேயே நல்லா ஆயிடுவான், செட்டில் ஆயிடுவான். அவனுக்கு என்னன்னா, நம்ம பசங்களுக்கு நம்ம கடன் இல்லாத வாழ்க்கையை வைக்கணும் மெயின் விஷயம். ஸோ ஏன்னா அந்த கடன் அடைக்கிறதுலேயே அவங்க லைஃப் போயிடக்கூடாது. நான் என் பசங்களை அப்படிதான் வளர்ப்பேன். அவங்களுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும். ஆனால் டிக்னிட்டிங்கிற ஒன்று சொல்லி கொடுத்து தான் வளர்ப்பேன். அவங்க கேரக்டர் மாறாது. தமிழை நல்லா பேச சொல்லி கொடுத்து வளர்ப்பேன். ஓடிட்டே இருக்க கால் நிக்காதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமும் வந்துட்டு நிறைய கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருந்ததுனால நம்ம ஓடிதான் ஆகணும் அப்படின்ற எடுக்கணும்னு கூட. படுத்தா ஒரு 10 நிமிஷம் படுத்தா கூட ஐயோ இவ்வளவு வேலை இருக்கு, இது இருக்கு, நம்ம பண்ணலன்னா வேற யாரும் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அன்னைக்கு ஃபுல்லா போயிட்டே இருக்கும்.
அந்த டெலிவரி வரைக்கும் நான் தான் சொல்லிட்டேனே, இன்னைக்கு நைட் எனக்கு டெலிவரி ஆக போகுது. நான் இன்னைக்கு 8 மணி வரைக்கும் ஷூட் எடுத்துட்டு இருக்கேன். லைவ் முடிச்சுட்டு ஓகே இன்கேஸ் வந்துட்டு நமக்கு இந்த 2 வீக்ஸ்ல டெலிவரி ஆயிடுச்சுன்னா அடுத்து போஸ்ட் பண்றதுக்கு நமக்கு வீடியோஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக இவ்வளவு பிளான்டா இருந்தீங்களா? ஒரு 3 hours நின்னுகிட்டு ஷூட் எடுத்துக்கிட்டே இருக்கோம். 8:30க்கு அப்புறம் வந்து 10 o'clock வீட்டுக்கு வந்து முடியலன்னு படுக்கிறேன். ரொம்ப பேக் பெயினா இருக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனது. ஏன்னா எனக்கு டெலிவரி டைம்க்கு 2 வீக்ஸ் இருக்கு. ஆக்சுவலா அவங்களுக்கு டெலிவரி டேட் வந்து 2 2 வீக்ஸ் வீக்ஸ் weeks இருக்கு. கழிச்சு ரொம்ப இருக்கு. பெயினா இருக்குன்னு கால் ஹாஸ்பிடல் போனோம். வலிக்குது. இல்ல அதாவது பெயினும் இருந்துச்சு. இங்க பெயின் இருந்துச்சு. லைட் பெயின், கால் ரொம்ப வலிச்சது. கால் வலிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு மேஜரா அங்க போனது. அவங்க ஒரு இன்ஜெக்ட் போட்டாங்க. டக்குன்னு இல்ல சொல்லிட்டு தான் ஆபரேஷன் போட்டாங்க. பண்ணிரலாம். ஒருவேளை வந்துட்டு இது வந்து டெலிவரி பெயினா இருந்தா இந்த இன்ஜெக்ஷன் போட்ட உடனே ஓவர் பெயினா வந்துரும் அப்படின்ட்டு. இன்ஜெக்ஷன் எதார்த்தமா போட்ட போன உடனே பயங்கர பெயின் வந்துருச்சு. அப்புறம் வந்துட்டு ஆல்ரெடி சி செக்ஷன் பண்ணது, 2வது பேபியும் ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்துட்டு டக்கு டக்குன்னு சைன் எல்லாம் வாங்கிட்டு ஸ்பாட்ல டக்கு 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 டக்குன்னு ஒரு இவர் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும். ஷார்ட்ஸ் போட்டு போயிடுப்பாரு ப்ராப்பராலாம். இல்லைன்னா வந்துட்டு வீடியோக்காக ப்ராப்பரா கொஞ்சம் ரெடி ஆகி கிளம்பி கால் போயிருப்போம். வலிக்குது ஆபீஸா நான் போறேன். கையெழுத்து போடுறது தமிழ்ல கையெழுத்து போடுவேன் நான்லாம் எனக்குலாம் சைக்காயிட்டேன் நான் ஒரு நிமிஷம். இவெல்லாம் உள்ள போறப்போலாம் நான் ஓப்பனா சொல்றேனே, இப்போ வெளில வரப்போ நல்லபடியா வந்தா எனக்கு பெண் குழந்தை பிறந்தா 45 நாள்ல ஐயப்பனை பார்க்க வரேன்னு எப்படி வேண்டியிருந்தனோ அந்த மாதிரி என் மனைவிக்கு எந்த விதமான இது இல்லாம வந்தாக்கா முருகருக்கு அழகு குத்திருக்கேன்னு வேண்டுறேன். இப்போ ஆடி மாசம் ஆனா அதை நான் பண்ணுவேன். ஸோ ஏன்னா எனக்கு அது எப்படி சொல்றதுன்னே தெரியல. பதட்டம் ஆயிடுச்சு. லிட்டரலா எல்லாரும் போயிட்டுலாம் உட்காந்துலாம் நான் அந்த வாசப்படியிலே கையில துண்டோட நின்றுக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம். எனக்கு தான் தெரியும் அந்த வலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு விதமான சந்தோஷம். ஆனா அந்த பதட்டம் இருக்குல்ல, ரிசல்ட் தெரியற வரைக்கும் அது எதிரி கூட வரக்கூடாது. கண்டிப்பா ஸோ கண்டிப்பா. அந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஒரு விதமான வேதனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பதான் டெலிவரி ஆக போகுதுன்னு எனக்கு தெரியாது. லைவ்லாம் முடிச்சுட்டு ஷாப்பிங் போறோம். அப்போ வந்துட்டு ஒரு 4000க்கு என்னமோ தெரியல ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சு. ஆமா, பெரிய வேதனை அவளுக்கு. ஏங்க எனக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டா. 4000 ரூபாய்க்கு எல்லாம் வாங்கியாச்சு. ஸ்வீட் மட்டும் எல்லாத்துலயும் வந்துட்டு ஒரு 200 கிராம்ஸ் எனக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டேன். எடுத்துட்டு போயிட்டு அங்க வைக்கிற ஒன்றும் கூட சாப்பிடலங்க. பெயினா இருக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தா என்ன உடனே வேதனை ஆபரேஷன் பாத்தீங்களா? இவன் பண்ணிட்டாங்க. அண்ணன் தம்பிங்க காட்டுமிராண்டி அன்னைக்கு தான் வந்து எனக்கு இவனுங்க காமிச்சு சாப்பிடுறானுங்க. என்ன வந்து இவ்ளோ காஸ்ட்லியா வாங்கிட்டு வந்திருக்கு, இங்க பாரு சாப்பிடுறோம் அப்படின்ட்டு. எனக்கு அட பாவீங்களா அப்படின்னு உங்களுக்கு என்ன வேதனை இருந்திருக்கு பாருங்க. எனக்கு அது ஆபரேஷன் பண்ற வரைக்கும் எனக்கு அதுதான் இருந்துச்சு. இவன் இவ்வளவு அழகா இருக்கால. இவன் அண்ணன் தம்பிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வெறுப்பாயிடுவீங்க. ஆமா, காட்டுவாசிங்க மாதிரியே இருப்பானுங்க. சீரியஸா நான் நினைச்சிட்டு இருந்தேன் இவ இப்படி இருக்கா, அட்லீஸ்ட் அக்காவா தங்கச்சியா இருந்தா கூட என் எதிர 2 பாப்பான் ரீல்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இருந்தேன். வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்துட்டு என் கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்துட்டு அண்ணன் தம்பிங்க ஃபுல்லா 8 பேர் இருக்காங்க. நான் ஒரே ஒரு பொண்ணு. இவருக்கு அந்த அந்த வாய்ப்பு பிறந்தவங்களா? அதாவது பெரியம்மா பையன், சித்தி பையன், என் கூட பிறந்த ஒரே ஒரு அண்ணன். மத்தவங்க மத்தவங்க எல்லாருமே எல்லாரையும் வந்துட்டு அதான் சொந்த சித்தி பையன், சொந்த பெரியம்மா பெரியம்மா பையன். பையன், அந்த சொந்தம் எல்லாமே சேர்ந்தா அக்கா தங்கச்சின்னு ஒருத்தவங்க எனக்கு இன்ன வரைக்கும் கிடையாது. ஒரே ஒரு பொண்ணுன்னா நான் மட்டும்தான். அதனால இவருக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல. சரி, அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. நீங்க அவ்வளோ ஒரு பதட்டமா இருந்துச்சுல, அந்த 2 மணி நேரம் துண்டை கையிலே வச்சுட்டு இருந்தீங்களே, கையில வந்து குழந்தைய கொடுத்தாங்க, அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ஐயோ, நான் மறந்துட்டேன் உலகத்தையே. நான் உலகத்தையே 2 நிமிஷத்துக்கு உலகத்தை மறந்துட்டேன். 2 நிமிஷம் கழித்து என்னன்னானே ரீஸ்டார்ட் பண்ணிட்டு குழந்தைய அவங்க இருந்தவங்க கையில கொடுத்துட்டு என் மனைவி என்னன்னு பார்க்க போயிட்டேன் நான். அப்படியா? ஆமா, நான் உடனே வந்துட்டேன் இவங்க கிட்ட. குழந்தைய இவங்க கிட்ட கொடுத்து அமிச்சிட்டேன். இவங்க கிட்ட டாக்டர் குழந்தைய கூட்டு வராங்க. நான் உடனே உள்ள போயிட்டேன். என்ன ஃபர்ஸ்ட் உள்ள விடல, கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது அது இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் இவங்க சொல்லியிருக்காங்க அவர் கூப்பிட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. எப்படா கூப்பிடுவாங்கன்னு நினைச்சிட்டு உள்ள போயிட்டேன். நான் தூங்கவே இல்லை. இப்போ நினைச்சா கூட எனக்கு அவ்வளோ நல்லா இருக்கு அந்த மொமெண்ட். ஸோ எனக்கு வந்துட்டு என்னன்னா எல்லாமே பண்ணிடுவேன் நான். என்னால் பண்ண முடியாதுன்ட்டு எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லா பேக்கப்பும் நான் வச்சிருக்கேன். என்னால் பேச முடியும். பொலிட்டிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபினான்ஷியலாக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி சப்போர்ட்டாக இருந்தாலும் எல்லாமே நான் வச்சிருக்கேன். எனக்கு என் பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஃபுல்ஃபில் ஆச்சு லைஃப். சரி, ஓகே. இப்போ இந்த பிரெக்னன்சி ஜேர்னியா இருக்கட்டும், அதுக்கப்புறமும் சரி, அந்த ஒரு வெயிட் கெயின் வந்து பயங்கரமா ஆகும், எல்லா விமனுக்குமே ஆகும். அப்போ வந்து ஆனா உங்களுக்கு அந்த சோஷியல் மீடியால கமெண்ட்ஸா இருக்கட்டும் வந்து, ஏன்னா வந்து எல்லாருக்கும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஆகும், அது இயல்பு தான், எல்லா விமனுக்குமே ஆகும். அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்க குண்டாயிட்டீங்க, இதுல நல்லா இல்ல, கருப்பாயிட்டீங்க, இப்படிலாம் வந்து சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் கேட்கறப்ப எப்படி இருக்கும்? அப்போ எனக்கு யாரும் கமெண்ட் பண்ணல. ஆனா டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் என்ன இவ்வளவு குண்டா இருக்கீங்க, என்ன இப்படி ஆயிட்டீங்க, இவ்வளவு குண்டா இருக்கீங்க, சீக்கிரமா வெயிட் லாஸ் பண்ணுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா வந்துட்டு 1 month கூட ஆகல. நான் வந்துட்டு இரிட்டேஷனான ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஹாஸ்பிட்டல்ல குழந்தை பிறந்துச்சோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தை பிறந்து ஒரு 20 நாள்ல போறோம். அங்க இருக்க நர்ஸே கேக்குறாங்க, என்ன இவ்வளவு குண்டாயிட்டீங்க? ஆமா, குழந்தை பிறந்திருக்கு,
நான் எக்ஸ்போ மேல ஐஸ்வர்யா சௌபாக்கியால போடும்போது பாப்பா இருக்கும்போது போட்டிருந்தோம். அப்ப போடும்போது கூட பார்க்க வரவங்களாம் ரொம்ப குண்டா இருக்கீங்க சிஸ்டர், சீக்கிரமா வெயிட் லாஸ் நம்ம எங்க 20 நாள் தாங்க ஆச்சு பாப்பா பிறந்து, அதுக்குள்ள 20 எப்படிங்க நாள் எக்ஸ்போ பண்ணிட்டீங்களா? 1 மந்த்லயே போட்டோம். ஆனா எப்படி சிசேரியன் பண்ணி? அதுதான் அது எல்லாமே மேனேஜ் பண்ண சொல்றதே. நின்னதுல இருந்து பிறந்த வரைக்கும் இன்ன வரைக்கும் வந்துட்டு அப்படியே ஓடிட்டே தான் இருக்கும். ஆனா அந்த எனக்கு ஒரு பிரேக் கிடையாது. ஸ்டிச்சஸ்லாம் ரொம்ப பெயினா பெயின் இருக்கும்ல. தான், அப்டமன் பெயின்லாம் அடிக்கடி வந்திருக்கு உங்களுக்கு. வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 90 டேஸ் பிரேக் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜிம் போறது, டயட் ஃபுட் எல்லாமே ஃபாலோ பண்றது. அப்புறம் ஒரு நினைச்ச வெயிட்டுக்கு இப்போ வந்திருக்கேன். இன்னும் என் டார்கெட்க்கு வந்து ஒரு 4 கேஜ் இருக்கு. இன்னும் இருக்கா? நல்லா ஒல்லி ஆயிட்டீங்க. இப்போ எவ்வளவு கேஜஸ் லாஸ் பண்ணீங்க லாஸ்டா? எவ்வளவு 78 இருந்தேன். இப்போ வந்துட்டு கரெக்டா 57 இருக்கேன்னு நினைக்கிறேன். 20 ஆமா பார்த்தேன் 20 கேஜஸ் லாஸ் பண்ணீங்க. ஆமா. இந்த கிரெடிட்லாம் அவங்க ட்ரெயினருக்கு தான் சேரும். எல்லாமே எல்லாமே அவரு அவரு நான் கொஞ்சம் மறக்கவே please tips மாட்டேன். சொல்லுங்க. எல்லா விமனுக்கும் இருக்க ஒரே கவலை நான் வெயிட் ஏறிட்டேன். அது என்ன பண்ணீங்க சொல்லுங்க. மெயின் என்னன்னாங்க சுகர் கட் பண்ணும். சுகர் அது டிஃபிகல்ட். ஓகே. டயட் ஃபுட் வந்துட்டு ஆக்சுவலா நான் வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணல, ஃபேட் லாஸ் தான் பண்ணியிருக்கேன். எனக்கு எக்ஸஸா இருந்த ஃபேட்டை மட்டும் வந்துட்டு ப்ராப்பர் டயட் எடுத்துட்டு லாஸ் பண்ணியிருக்கேன். டயட் வந்துட்டு ஒரு ஹெல்த்தியான டயட் தான். நம்ம நிறைய வெஜிடபிள் எடுத்திருப்போம், தினமும் சிக்கன் எக் இது எல்லாமே வந்துட்டு எல்லாமே நிறையவே எடுத்துப்போம், நம்மளுடைய வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுப்போம். அது எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் இருக்கும். நான் ஆயில் சேர்த்துக்க மாட்டேன், ஆயில் ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேன். சப்பாத்தி எடுத்துப்பேன். நமக்கு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு கப் ரைஸ் எடுத்துக்கலாம். நான் அப்போ கூட வந்துட்டு ரைஸ் ஸ்கிப் பண்ணிட்டு சப்பாத்தி தான் எடுத்துப்பேன். சப்பாத்தி நைட்லேயும் சப்பாத்தி, பன்னீர், சிக்கன், அப்புறம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துப்பேன். கீரை ஐட்டம்ஸ்லாம் நிறைய எடுத்துப்பேன். ஃப்ரூட் சாலட்டு இந்த மாதிரி. எக் மார்னிங் வந்துட்டு டிஃபனுக்கு பதில் வந்துட்டு பப்பாயா, ஸ்வீட் எக், ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் சாப்பிடுவேன். ஓகே. இதெல்லாமே வந்துட்டு கிராம் கணக்குல மெஷர் பண்ணி ஒரு எடுத்துப்போம். சின்ன scale இஷ்டத்துக்கு ஒண்ணு கிடையாது. மெஷர் பண்ணி. ஓகே. அந்த இது வெயிட் மிஷின் வச்சிருக்கீங்க. ஆமா, மெஷர் பண்ணி சாப்பிடணும். அப்புறம் பிளஸ் என்னதான் ஃபுட் சாப்பிட்டாலுமே ஜிம்மும் போகணும். எஸ், ஒர்க் அவுட் மெயின். ஒர்க் அவுட்டும் பண்ணணும். பண்ணா மட்டும்தான் ரிசல்ட் இருக்கும். ஃபுட் எடுத்துட்டே இருந்தா ரிசல்ட் இருக்கும், ரொம்ப பெருசா இருக்காது. நம்ம ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் வந்துட்டு ஒரு சூப்பர் ரிசல்ட் இருக்கும். ஸ்ட்ரென்த் இருக்கணும்னா அது மஸ்ட் ஒர்க் அவுட். ஆனா இப்போ ஆஃப்டர் பிரெக்னன்சி வந்து பயங்கரமா அந்த கிரேவிங்ஸ்லாம் வரும்ல. ஏன்னா பிரெக்னென்ட்டா இருக்க டைம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான்டா எல்லாமே சாப்பிடணுன்ற ஒரு ஆசை வரும். பட் அந்த டைம் நீங்க கரெக்டா வெயிட் லாஸ் பண்ற ஒரு இதுல இல்ல இல்ல இறங்கிட்டீங்க. 90 டேஸ் நல்லா சாப்பிட்டேங்க. அப்படியா? வெயிட் லாஸ் பண்ணணும்லாம் மைண்ட்ல எல்லாம் இல்ல. Mindல எல்லாம் இந்த இல்ல. பாப்பாக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணோம் இல்லையா, அப்ப நம்ம நிறைய நல்லா சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு அப்படின்றதுக்காக ஆக்சுவலா எல்லா போர்ஷன்ல உள்ளவங்க கடமைகள் எல்லாம் முடிச்சிட்டு தான் வெயிட் லாஸ்க்கு வந்தாங்க. அப்படியா? என் ஆசையெல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறம் தான். ஆனா இப்ப ஸ்வீட் கூட சாப்பிட்டீங்களா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டீங்களா? எல்லாமே சாப்பிட்டுட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ கூட ஆனா டயட் இருப்பேன், இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு இந்த சீட்டிங் டயட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த Cheat மாதிரி. day. அது என்கிட்டயே பண்றது எனக்கு கஷ்டமா இருக்கும். அது இவர்கிட்டயே ஏன் கஷ்டமா கேட்பேன். இருக்குன்னு அப்புறமேல் சொல்லுவா. இல்ல அது வந்துட்டு என்கிட்ட கஷ்டம் அது பண்றப்போ as a husband எனக்கு கஷ்டமா இருக்காது, வேற ஒரு விஷயத்துல எனக்கு கஷ்டமா இருக்கும். அது என்னன்னு பேசி முடிச்சுட்டு மேடமே சொல்லுவாங்க. என்னென்ன எடுத்துக்கணும் சாப்பிடணும் எல்லா ட்ரைனிங்கையும் இவரு தான் கொடுப்பாரு ஃபுல்லா. அப்படியா? ஸோ நான் வந்துட்டு பெங்களூர்ல வந்துட்டு இன்ஜினியரிங் முடிச்சுலாம் அங்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ நான் ஜிம்ல வந்துட்டு பார்ட் டைமா ட்ரெயின் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும். ஆக்சுவலாக எல்லாரும் நினைக்கிறது என்னன்னா ஜிம் போனாலே உடம்பு ஏற்றிடலாம், ஜிம் போனாலே உடம்பு குறைச்சலாம்னு நினைக்கிறாங்க. ஜிம்மை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரென்த் ஆகுறதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது, ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது, வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரைனிங் இருக்குது. வெயிட் லாஸும் ஃபேட் லாஸும் வேறு வேறு, ஸ்ட்ரென்த்தும் இந்த வெயிட் கெயினும் வேறு வேறு. ஸோ அப்படி நிறைய இருக்குது அதில். அதுக்கு ஏற்ற ஃபுட் இருக்குது. டயட்டுனாலே எல்லாரும் பட்னி கிடக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க, அது அப்படி கிடையாது. இப்போ கூட இவங்க 3 வேளையும் நல்லா தான் சாப்பிடுவாங்க, ஆனால் என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும்னு சாப்பிடுவாங்க. அதே ஆயில் மாதிரி ஸ்கிப் பண்ணிக்கணும், குவான்டிட்டியா ஆயில் ஸ்கிப் பண்ணிக்கணும், நிறைய மசாலாஸ் இருக்கக்கூடாது, நிறைய சிக்கன் அதான் 150 கிராம் ப்ரோட்டீன்ஸ் நிறைய எடுத்துக்கணும். நிறைய ப்ரோட்டீன். ஸோ உங்களுக்கு அலர்ஜிஸ் இருக்குனாக்கா ட்ரை ஃபிஷ் எடுத்துக்க வேணாம். மற்றபடி அலர்ஜி இல்லைன்னா ட்ரை ஃபிஷ்ஷில் வந்துட்டு 99% ப்ரோட்டீன் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். ஸோ கேர்ள்ஸ் வந்துட்டு மெயினாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா மில்க் ப்ராடக்ட்டை அவாய்ட் பண்ணணும். ஒயிட் கலரில் இருக்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே. பன்னீருக்கு பதிலா டோஃபு எடுக்கலாம். அது okay. என்னால ஸ்கிப் பண்ணவே முடியாது. இத டீ காஃபி குடிக்காம அது மட்டும் நான் விடுறதா இல்ல, அதனால அது மட்டும் ஸோ குடிச்சிட்டே இது வந்துட்டு இப்போ ஒரு 90 கேஜி 85 கேஜிக்கு மேலே இருக்கிறவங்கலாம் ஒரு 60 வர வரைக்கும் இதை பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்போதான் அது கரெக்டாக இருக்கும். அண்ட் சுகரும் கட் பண்ணிட்டீங்கல்ல கம்ப்ளீட்டா? சுகரும் கம்ப்ளீட்டாக டீ போட்டால் கூட அதில் எவ்வளோ இருக்கும், ஒரு
ஒரு எண்ணலாம் வேற கையை யாரும் விட்டு அதை எண்ணலாம் குடிக்க அந்த sugar-அ. முடியாது. ஆனா லைட் சுகர் போட்டுப்பேன். ஆனா அது வேற யாரும் குடிக்க முடியாது. ஆனா எனக்கு அது கரெக்டா இருக்கும். பழகிடுச்சு. எனக்கு அப்பத்துல இருந்தே சுகர் நான் கம்மியா தான் எடுத்துப்பேன். அப்பத்துல இருந்து பழகிடுச்சு. ஸோ அதுதான் என்னதான் இவர் ஃபுல் ஜிம்ல வந்துட்டு நீ இதைதான் பண்ணணும், அததான் பண்ணணும், பயங்கரமா போட்டு இந்த ஒர்க் அவுட் பண்ணணும், அது பண்ணணும், பயங்கரமா வந்துட்டு ப்ரெஷர் பண்ணி பண்ண வைப்பாரு. ஃபுட் வந்துட்டு இவரும் கொடுப்பாரு. அப்புறம் இன்னொரு பேஜ் வந்துட்டு ஒரு பேஜ் இருக்கு. அந்த பேஜ்ல வந்துட்டு லிஸ்ட் கொடுப்பாங்க. அதையும் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த வெயிட் லாஸ் பண்ணீங்க. சீக்ரெட் ஆஃப் வெயிட் லாஸ் வந்து இதுதான். ஓகே, ஏதோ சொல்ல வந்தீங்களே நீங்க சீட் டே. ஆமா இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா என்ன எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ப்ளீஸ். அப்படி இல்ல, அப்போ எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கப்போ டிப்ரெஸ்டா இருக்கப்போ ஏதோ வந்துட்டு டிப்ரெஷன்ற ஒரு ஏன் வார்த்தை அப்படி பண்றப்பயும் அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். டக்குன்னு கோவம் ஆயிடும். அந்த கோவத்தை எப்படி காட்டுவா, இருக்கிறது ஒரு லைஃப், மனசுக்கு பிடிச்ச மாதிரி அதை சாப்பிடணும். எனக்கு வந்துட்டு நீ என்ன பண்ணுவே தெரியாது, எனக்கு கிளாசிக் ஜிஞ்சர் பர்கர் ஆர்டர் பண்ணு. ஒரு பர்கர் கடை அந்த பேச்சு பேசுது. இருக்கிறது ஒரு லைஃப், அப்படி சாப்பிட்டுட்டு என்ன இது இப்படி இருக்கு, அந்தக்குள்ள பர்கர் பெருசாயிடுச்சு அப்படின்பா. எனக்கு அம்மா நீ ஆளை விடு, நீ என்ன இனிமே ஜிம்முக்கு கூப்பிடாத, என்கிட்ட ஒர்க் அவுட் கேட்காத, நீ பர்கர் சாப்பிட்றியோ பாயா சாப்பிட்றியோ என்ன சாப்பிட்றியோ உன்னோட விருப்பம், வெயிட் லாஸ் இன்னும் ஒரு 5 கிலோ குறைக்கணும் அப்பெல்லாம் நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு நான் டென்ஷன் ஆகி விட்டுருவேன். அப்புறம் எனக்கு கால் கொஞ்சம் முடியல, இப்போ ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட்ல கால் வந்துட்டு கொஞ்சம் வலிக்குது, அதனால நடக்க முடியல, சரியாயிடணும் ஒரு 1 வீக்ல. அப்படி இருக்குங்கிறப்ப கூட இவங்களை தனியா போங்கன்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எனக்கே மனசு கேட்காது, இந்த காலை வச்சுட்டு அவங்க கூட போயிட்டு பண்ணுவேன். ஆனால் பண்ணணும்னா டெடிகேஷனாக பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் போவேன். நான் ஃபர்ஸ்டே ஒன்று சொல்லியிருப்பேன், பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் ஆம்பளை சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லி. அதே மாதிரி நீ பண்ணி தான் நான் மூஞ்ச காட்டிடுவேன், டக்கு டக்கு மூஞ்ச காட்டுவேன். மூஞ்ச காட்டுறப்ப இவங்களுக்கு எப்படி ஆகுனாக்கா என்ன கடுப்பேற்றுறேன்னு நினச்சிட்டு அந்த ஒர்க் அவுட்டை கரெக்டாக பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அதனால எனக்கு என்னன்னா, அது ஒர்க் அவுட் கரெக்டாக முடியுதா, நீ ஓகே ஆகிறியா, நீ பொண்டாட்டி எப்போனாலும் சமாதானப்படுத்திக்கலாம், போடி இப்போ கரெக்டாக அதை பண்ணி அப்படின்ட்டு போயிடும். சரி, இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒன்று இருக்குல்ல, அது வந்து எப்படி மேக்ஸிமம் கணவர்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாமே. ஒய்ஃப்க்கு பயங்கரமா மூட் ஸ்விங்ஸ் வருது, அது வேணும் இது வேணும்ன்றாங்க, டக்குன்னு கோவப்படுறாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு, எப்படி ஹேண்டில்? ஆக்சுவலாக அவளுக்கு அந்த ஆப்ஷனே நான் கொடுக்கல. அப்படி நடக்கல. அவளுக்கு இல்ல, இருக்கிற அந்த பெரிய மாதிரி விஷயமே ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது தான் இருக்கும். எனக்கு அது மட்டும் தான் Okay. இருந்துச்சு. ஆமா, ரெஸ்ட் எடுக்கணுங்கிறது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா கணவன் கூட இல்லைங்கிறது தான் நிறைய பேரோட கவலையா இருக்கும். ஸோ நான் அவ கூடயே தான் இருந்தேன். ஸோ என்னோட எல்லாத்தையும் தூக்கி ஓரம் போட்டேன். இவ எப்படி எனக்கு உடம்பு சரியில்லைன்னா இவளோட கோடி கணக்கில் வருவாய் வர பிஸ்னஸாக இருந்தாலும் தூக்கி போட்டுருவாளோ, அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு ஜீப் செய்கிறேன், ஓனாக நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ ஷோரூம் வச்சுருக்கோம் ஆவடியில், ப்ரொடக்ஷன்லாம் நம்ம ஒசூரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ பழைய ஜீப்பை வந்துட்டு வாங்கிடுறோம். வாங்கி அதோட சேஸை ஆர்சி புக்கை தவிர பாக்கி எல்லாத்தையும் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு இன்ஜின் ரீகண்டிஷன் பண்ணி பின் டு பின் புதுசு போட்டு ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது நல்ல ஒரு வரவேற்பாக இருக்குது. தமிழ்நாட்டிலே இப்போ ஜீப் நான் தான் ஃபஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் செகண்ட்ஸில் பண்ணுறாங்க. ஜீப்பில் வந்துட்டு பழைய ஜீப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணுறாங்க. ஆனால் சேஸ் இன்ஜின் மட்டும் வச்சுட்டு புது பாடி போட்டு புது ரேடியேட்டர் ஆல்டர்னேட்டர்னு அதோட காம்போனன்ட்ஸ்லாம் போட்டு யாரும் புதுசு பண்ணல. அது நம்ம தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். என் பொண்ணு பேர் தான் வச்சிருக்கேன், அமந்தினி ஜீப்ஸ். அமர்நாத் நந்தினி அமந்தினி. நான் அதை கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு தெரியும் நீங்க வந்து தமிழ் மேல ஒரு பற்று இருக்கு, தமிழ் பேர் தான் வைக்க போறீங்கன்னு. பட் பேரே டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்ட்டு இப்பதான் அதோட இது தெரியுது. ஆனா நைட் யோசிச்சு காலைல வச்ச பேர் இது. ஆமா, அப்படியா? சடனா. ஏன்னா night வந்து யோசிச்சு காலைல அன்னைக்கு பூஜை போடுறது இன்னைக்கு வச்சே ஆகணும், எழுதுறது அந்த நெல்லுல எல்லாம் எழுதுவாங்க இல்லையா. அமர்ந்தினி. அமர்நாத் நந்தினி அமந்தினி. அமந்தினி. அதாவது என் பொண்ணு பேர்ல கூட இவங்க லெட்டர்ஸ் நிறைய இருக்கும். இந்தினி. ஓகே. அமர்நாத்ல அம்மா மட்டும்தான் இருக்கா, நந்தினியில வர நான் இருக்காது, பாக்கி எல்லாம் இருக்கும். அமந்தினி. ஜாதகம் எவ்வளவு ஒரு லவ் இல்ல. ஏன்னா வந்துட்டு எனக்கு தெரியும், எனக்கு என் பொண்ணு என்ன மாதிரி இருக்கலாம், ஆனா என்ன மாதிரி யோசிக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா என்ன மாதிரி இருந்தா ஈஸியா ஏமாத்திடலாம், என் மனைவியை ஏமாத்த முடியாது. ஆனா என்னன்னா ப்ராப்ளம் வராம இருக்காது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். நிறைய ஆனா ப்ராப்ளம். எந்த ஒரு பிரச்சனையிலுமே வந்துட்டு இந்த டைம்ல வந்துட்டு இவளுக்கு வந்துட்டு என்னுடைய தேவை இருக்கும் அப்படின்ட்டு வந்துட்டு விட்டுட்டு போன நாள் அப்படின்னு ஒண்ணு கூட கிடையாது. ஏன்னா அவரு வந்து ஏதாச்சும் எனக்கும் அவருக்கும் சண்டை வருது, இப்ப கிடையாது, முன்னாடி ஏதாச்சும் சண்டை வருது, அவர் கோச்சுக்கிறாரு அப்படின்னாலுமே அவருடைய வேலையை பண்ணி கொடுத்துட்டு தான் போவாரு. அப்படிதான் நடக்கும். நிறைய அண்டர்ஸ்டாண்டிங், நிறைய லவ். அது கோவம் டெம்பரவரி. இப்போ இந்த எக்ஸ்போக்கு ஃபீல்டு ஒர்க் நான் தான் பண்ணணும், இவங்க பிரெயின் ஒர்க் இவங்களதுனால ஃபீல்டு ஒர்க் நான் தான் பண்ணுவேன். எல்லாமே ஆர்கே மஹால்லாம் அந்த எக்ஸ்போலெல்லாம் பிளான்லாம் நான் தான் போட்டு ஸ்டால் எல்லாருக்கும் கொடுத்து ஸ்டால் ஓனர் கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு நான் தான் பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இவங்களோட வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த வேல்யூ என்னால் எங்கேயும் போக விட மாட்டேன் நான். மெயின் விஷயம் என்னன்னா அது என்னால் ஈஸியாக பண்ண முடியும். எல்லாத்துக்கும் வந்து நந்தினி நிற்கணும்னு கிடையாது. நான் இருக்கேன், என்ன சொல்லணும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் சரி அப்படின்ட்டு இருக்கோம். எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ உங்களுக்கும் எனக்கு வந்துட்டு ஒரு உன்னதமான ஒரு நட்பு ரீதியாகவும் ஒரு சகோதரத்துவமான ஒரு பாண்ட் இருக்குன்னு வச்சிங்களேன். கோபம் வந்து உங்களோட லைஃப்பில் என்னால் நடக்க வேண்டிய விஷயத்த நான் தடுத்தேன்னா என்ன மாதிரி ஒரு சீப்பான ஆள் கிடையாது. இவங்களுக்கு எனக்கு ஒரு சண்டை, இவங்க ஓவராக பேசிட்டாங்க, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு.
நான் வெளியில் கிளம்பி வந்துட்டேன். வெளியில் கிளம்பி வந்தால் கூட நேராக எங்கே போனேன், அடுத்த எக்ஸ்போ போடுற மண்டபத்துக்கு போய் அட்வான்ஸ் கொடுக்க போனேன். ஓகே. நேராக அது இங்கேருந்து 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் இருக்கும். ஜீப் எடுத்துட்டு நேரம் பக்கத்துலலாம் இல்ல வேற ஊரு. ஐயோ நான்லாம் கண்ட வீட்டு கண்ட போவேங்க. ராயல் என்ஃபீல்டு பைக் ஒன்று வச்சிருந்தேன். 2018 வாங்கின பைக் அது. 3.5 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். பூனே, ஹைதராபாத் பாதி இந்தியா சுற்றி வந்துட்டேன். லே லடாக் லவ் பண்ணிட்டு போகலாம். இருக்கும்போது நான் ரொம்ப அப்செட்ல இருந்தேன். அவங்க எங்க மாமியார் வந்துட்டு மீன் ஏதோ வறுத்திருந்தாங்க. அப்போ வந்துட்டு நான் மீன் சாப்பிட்டேன், எனக்கும் சாப்பிடணும் போலதான் இருக்கு அப்படின்னு நான் வந்துட்டு விளையாட்டுக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன். அங்க இருந்து எடுத்துட்டு வர்றாரு. ஊர்ல மயிலாடுதுறையில இருந்து. அங்க இருந்து 175 கிலோமீட்டர் எனக்கு மீன் கேட்க கூடாதாங்க. வந்து சூடு ஆறுறதுக்குள்ள வந்த 3 மணி நேரத்துல. அப்பெல்லாம் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய டைம் ஷூட் போகும்போது இந்த பஸ் பின்னாடியே வருது. அப்போ வந்துட்டு நிறைய ஷூட்லாம் போவேன். இந்த ஷார்ட் ஃபிலிம் வெப் சீரிஸ்க்குலாம் போயிருக்கேன். அப்போ சேலம்ல ஒரு ஷூட், இவர் என் பின்னாடி வர்றது எனக்கு தெரியாது. அங்க இருந்து ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அங்க போய் இறங்குற வரைக்கும் பைக்லயே பின்னாடியே வர்றாரு. அந்த பைக் நிறைய டிராவல் பண்ணிருக்கேன் எங்க லைஃப்ல. ஆமா. ஆனா என் பைக்கு இப்போ எனக்கு நான் இப்படி சொல்றேன்னுட்டு இல்ல, என் பைக்குக்கு வந்துட்டு ஒரு பேசுற ஒரு இது இருந்துச்சுன்னா என் கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே அது பார்த்துச்சு. ட்ரூ அது actually. அது மாதிரி அது வந்துட்டு ஆக்சிடென்டலா இல்ல தெய்வ செயலான்னு தெரியாது. என் பைக்கு இவை வந்ததுக்கு அப்புறம் ரிலீவ் ஆச்சு. அது ஏன்னா இதுக்கப்புறம் உன் மனசு ஆறுதலுக்கும், நீ மனசு விட்டு பேசுறதுக்கும், உன் கஷ்ட நஷ்டத்தை சுக துக்கத்தை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் அவ இருக்கா, என்னால ஓட முடிஞ்ச வரைக்கும் நான் ஓடிட்டேன் அப்படின்னு சொல்லி அது ரிலீவ் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. எஸ், சூப்பர். அண்ட் ஃபைனலி வந்து ஒரு சாரி ஒரு தேங்க்யூ சொல்லணும். மாறினா என்ன சொல்லுவீங்க? நான் வந்துட்டு இவளுக்கு சாரி நிறைய விஷயத்துக்கு நான் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்துட்டு இவ ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர். நான் ரொம்ப அதுக்கு ஆப்போசிட். எங்கள் 2 பேரோட கேரக்டருமே ஆப்போசிட். இவளோட பாடி கோல்டு பாடி, இவளுக்கு வேர்க்கவே வேர்க்காது. என் பாடி ஹாட் பாடி, எனக்கு வேர்த்துக்கிட்டே இருக்கும். இவ சின்ன சின்ன விஷயத்தையும் காமா யோசிச்சு ஹேண்டில் பண்ணுவா. நான் சின்ன சின்ன விஷயத்துல இறங்கி அடிக்கிற அளவுக்கு சண்டைக்கு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது சும்மா ஷார்ட் டெம்பர் மாதிரி இருக்கும். இவ வந்துட்டு காசு விஷயத்துல கரெக்டாக இருப்பா. என்கிட்ட இருக்க கடைசி 1 ரூபா வரைக்கும் நான் செலவு பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் போகும். நான் சாரி கேட்கணுன்னாக்கா எனக்கு தெரியாமல் எனக்கு தெரிஞ்சு உன் மனசை நிறைய வாட்டி நான் ஹர்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னாக்கா உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு. உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி மன்னிச்சு விட்டுருங்க. தேங்க்யூ சொல்லணுன்னாக்கா லைக் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைஃப் பார்ட்னர் வந்துட்டு நம்ம வாழ்க்கை வாழ்கிறப்பையும் நரகமாகவும் சொர்க்கமாகவும் ஆகுறது நம்மளோட வாழ்க்கை துணை கையில் தான் இருக்குது. என்னோட வாழ்க்கையை சொர்க்கமாக்குறதுக்கு தேங்க்யூ. ஓகே, சரி, இப்போ நந்தினி உங்க டர்ன் சொல்லுங்க. அவளுக்கு அவக்குள்ள போந்து நான் தான் சொல்லணும் திரும்ப. எனக்கு பதில் எல்லாம் இவரே பேச வைக்கிறோம் உங்களுக்காக. ஓகேவா? நீங்களே பிரமிச்சு போவீங்க. நான் திரும்ப என் மனைவி அது இப்படி பேசுறாங்க அப்படி பாப்பீங்க பாருங்க. ஐயோ சரி சொல்லுங்க. சாரி சொல்லணும்னா நிறைய ஹர்ட் பண்ணுவேன், நிறைய பேசுவேன். இப்ப வந்துட்டு இவர் பேசுறாருன்னா அவருக்கு மேல வந்துட்டு ஹர்ட் பண்ற மாதிரி நிறைய பேசுறாரு. என்னால அழுதுலாம் இருக்காரு, நிறைய அழுதுருக்காரு. சோ அந்த மாதிரி ஹர்ட் பண்ணதுக்கு சாரி சொல்லுவேன். தேங்க்யூ சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கணும் எல்லாத்துக்கும். டே தேங்க்யூடா, தேங்க்ஸ்டா, என்ன சொன்னாலும் பண்ணிடுவாரு, எல்லாமே பண்ணிடுவாரு. அதனால தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டே தான் போகணும் போல. எல்லாமே பண்ணுவாரு, எதுக்காகன்னு தெரியல. ஸ்பெஷலா எல்லாத்துக்கும் சேர்த்துதான் தேங்க்ஸ் சொல்லணும். பர்டிகுலரா ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட்டா இருக்கலாம், இல்ல ஒரு டவுன்ஃபாலா இருக்கலாம், இந்த இடத்துல வந்து எனக்கு பயங்கரமா கூட இருந்தாங்கப்பா, அந்த மாதிரி சொல்லி ஏதாவது ஒரு தேங்க்யூ சொன்னாங்க. இதுக்கு நான் சொல்றேன் ஆன்சர். மைண்ட்ல எங்க தூரமா இருந்தா அந்த டைம் மட்டும் வந்துட்டு போனன்னு இருக்கோம். டெய்லி ஒரு டவுன்ஃபால், டெய்லி ஒரு தூக்கி வருது, டெய்லி ஒரு டவுன்ஃபால், டெய்லி ஒரு தூக்கி வருது. யாராச்சும் ஒருத்தவங்க திட்டினா கூட நான் வந்து டைரக்டா போய் திட்ட மாட்டேன். அப்போ இவங்க என்ன திட்டிட்டாங்க எல்லாமே இவர் தான் பாத்துப்பாரு. இவர் போயிட்டு இந்த கேவலமா பேசுறது, திட்டி பேசுறது எல்லாத்தையும் பாத்துருவாரு. அதனால ஒண்ணு அம்மா, இன்னொன்னு இவர் பெரிய சப்போர்ட். இவரு எல்லாமே இவரே பாத்துருவாரு. அதனால சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு ஷேர் பண்றனோ அதை தாண்டி இவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு பொண்ணு, ஒரு பையன் அழகா இருக்கான் அப்படின்னா கூட அந்த பையன் அழகா இருக்கான்லடா அப்படிலாம் சொல்லுவேன். அந்த மாதிரி அந்த ஒரு பெரிய நான் அந்த பொண்ணு அழகா இருக்கான்னு சொல்ல மாட்டேன். சொல்ல முடியாது. ஏன்னா சொல்ல முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா என் மனைவியை தாண்டி யாரும் அழகு கிடையாது. எப்படி சூப்பர் சமாளிச்சீங்க பாத்தீங்களா? ஃபேண்டாஸ்டிக். வாயில புள்ள பழச்சுக்குமா. ஓகே, டன். சோ thank you so much. Actually நிறைய இன்டர்வியூஸ் வந்து உங்களை பத்தி பார்த்திருப்பாங்க. இந்த இன்டர்வியூ ரொம்ப பர்சனலா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய உங்களை பத்தி பர்சனலாவும் இருக்கட்டும், ஃபேமிலி பத்தி நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. Thank you so much. ரொம்ப தேங்க்யூ. இதுக்கப்புறம் நம்ம அடிக்கடி சந்திப்போம். நிறைய வளர்ச்சிகள் இருக்கு எங்க வாழ்க்கையில. அந்த வாழ்க்கையில நடக்கிற வளர்ச்சிகள் எல்லாத்துக்குமே நீங்க ஒரு முக்கியமான ஒரு சீஃப் கெஸ்டா கலாட்டா டீம் அவங்க இருப்பீங்க. டெஃபினெட்லி கலாட்டா கண்டிப்பா உங்களோட ஒரு வெற்றியில வந்து பாட்டா எப்பயுமே இருக்கும். தேங்க்யூ. ஸ்மார்ட்டான கிளீனிங் டிரானுடன் ஆரம்பம். VCura Wellness, Advanced Scientific Slimming. No pain, no surgery. Any weight loss, இன்னும் smarter. Milky Mist Ice Cream. Taste the Milky Mist Ice Cream.